பிரதமர் கூட்டணி எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க, கையெல்லாம் தூக்கிங்க. அந்த கூட்டத்தில் திமுகவை பத்தி ஊழல் கட்சி, திமுக ஊழல் ஆட்சி நடத்துறாங்களா சொன்னாரு. முதல்ல உங்க யோகிதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க கை தூக்கணவனா யாரு சுத்தமானவனா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினகரன் இப்ப ஜெயிலுக்கு போக வேண்டியவர். அவரை பாதுகாத்து கொள்றதுக்காக நீங்க பிஜேபியில் இருக்காரு. இந்த பெரிய மனுஷங்களாம் 1.5-2 மாசத்துக்கு முன்னா பேசுறான்னு கொஞ்சம் திருப்பி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு 3 மாசத்துக்கு முன்ன? இனி எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது சொன்ன பெரிய மனுஷன் தான் 3 மாசத்துக்கு அப்புறம் பிஜேபி மேல போயிருக்கிறாரு. இதே தினகரன் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்னா அது நான் தூக்கு போடுறது சமன்னு சொன்னாரு. நாம இருக்கா இல்லையா? நீங்களாம் நம்மளாம் மறந்துனால தான் இவெல்லாம் ஏமாத்திக்கிறான். யார் யோகிய? நம்மளை பார்த்து ஊழல் ஆட்சின்னு சொல்றிய, உங்களுக்கு யோகிதா இருக்குதா? 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்டிட்டு பாவம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தா அதுவும் 3-4 லட்சம் வந்துட்டு வந்திருக்கோம். அதமா இறந்து போச்சு. 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்டிட்டு 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தது யாரு? யாரு? யோகியமாரெல்லாம் தூக்கி நிறுத்தின்னு பிடிச்சிங்கன்னா ஜனங்க உங்களை ஏத்துக்குவாங்களா? அதிமுக காரன் தனியா நின்றதா கூட பாவம் 2-3 ஓட்டு அதிகமாக வாங்கியிருப்பான். இன்னைக்கு பிஜேபி கூட சேர்ந்ததுனால மொத்தத்தில் டெபாசிட் ஆக போறது நீங்க தான் ஞாபகம் வச்சு எழுதி வச்சீங்க. ஜனங்களாம் சாதாரணமா கிடையாது. எவ்வளவு பேச்சு இன்னைக்கு எதனால கூட்டணி நீங்களாம் போய் சேர்ந்துருக்கிறீங்க? ஒவ்வொருத்தர் மேலே கேஸ் இருக்குது. உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இன்னைக்கு பிஜேபி பக்கம் போயிருக்கீங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரிய கூட்டணி பாத்தீங்களா நீங்க? எடப்பாடி பழனிசாமி தினகரன் ஒரே ஆள் தான் இல்லையா? திமுக பிஜேபி, அதாவது அதிமுக பிஜேபி பக்கத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வேற சேர்ந்துக்கிறாரு. பெரிய கட்சி தலைவர் அவர் வேற கை தூக்குறாரு. எதுக்கும் உதவாதவெல்லாம் கை தூக்கி நிற்கிறான். இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. அது மூஞ்சிங்களா பாத்தீங்களா? வெற்றி கூட்டணி நம்ம கூட்டணி மட்டும்தான்.